மேலறை தியானம் ஏப்ரல் மாதம் 26ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் குவீனி ஜாய்ஸ் இபாரா, மிசாமிஸ், மேற்கு, பிலிப்பைன்ஸ். தலைப்பு: கடவுள் எமது தந்தை. வாசிக்க வேண்டிய வேத பகுதி 68ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் தொடங்கி 10ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 68ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறார். எனக்கு 8 வயதாயிருந்த காலத்தில் எனது பெற்றோர் பிரிந்து விட்டனர். என்னையும் எனது சகோதரனையும் எமது தாயார் வளர்த்தார். எனது தந்தையின் நினைவு எனக்கு பெரிதாக இருக்கவில்லை. எமது தாத்தா தான் எமக்கு தகப்பனாராயிருந்தார். நாம் அவரை அப்பா என்று அழைத்தோம். அப்பா இயேசுவை நேசித்தார். அவருடைய விசுவாசம் எமக்கு உதாரணமாக இருந்தது. ஆலோசனைகளுக்காக அவரிடமே போவோம். அவருடைய வாழ்க்கையின் அனுபவ கதைகளை நாம் விரும்பி கேட்போம். அவருடைய பிரசன்னம் எமக்கு தன்னம்பிக்கையையும் ஆறுதலையும் தந்தது. அவர் காலமானதும் எனக்கு தகப்பன் இல்லையே என்ற துக்க உணர்வு என்னை மூடிக்கொண்டது. அவர் இயேசுவுடன் இருக்கிறார் என்பது சிறிது ஆறுதலை தந்தாலும் அன்பான ஒருவரை இழந்துவிட்ட துக்கம் அதிகமாக இருந்தது. ஒரு நாள் தியான நேரத்தில் தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன் என்னும் வாக்கியம் நினைவுக்கு வந்தது. 2வது முறையாக இவ்வுலகத் தந்தையை இழந்துவிட்ட போதும் பரலோக தந்தை எனக்கு இருக்கிறார் என்ற உறுதியை கடவுள் தந்தார். தாத்தாவின் வாழ்க்கைக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவருடைய இழப்பு துக்கமாக இருந்தாலும் எப்போதும் கூட இருக்கும் பரலோக தகப்பனை அறியும் சந்தர்ப்பமாக அது இருந்தது. ஜெபம். அன்பான கடவுளே, நீங்கள் எப்போதும் எம்முடன் இருக்கிறீர்கள் என்பதை மறவாதிருக்க கிருபை தாருங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: கடவுளே எனது தகப்பனும் பாதுகாவலருமாய் இருக்கிறார். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவரது கிருபையும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.